நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி சரி, நான் கால் பண்ணுறேன். ஆமாம், உங்களை கூப்பிட்டாங்களா? பண்ணுவாங்க. அடகு வைக்க வேண்டிய நகை அவர்கிட்ட இருக்கா? அது என் கையில் தான் இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, சார் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்களோ நினச்சேன். அப்படியும் சில பேர் இருக்காங்கல்ல, வெளியில அடிக்கிற வெயில் தாங்க முடியாம பக்கத்துல இருக்க ஏடிஎம் பூத்துக்கோ இல்ல பேங்க்கோ போய் ஏசி காத்த வாங்குறவங்க இருக்காங்கல்ல. நான் உங்களை பத்தி எதுவும் சொல்லல சார். நீங்க நகையை அடகு வைக்கத்தானே வந்திருக்கீங்க. அடகு வைக்க வேண்டிய நகை உங்க கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் காலுக்காக வெயிட் பண்றீங்க? எவ்வளவு பணம் தேவைப்படும்னு அந்த கால் வந்தாதான் சொல்ல முடியும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கு டீ காப்பி ஏதாவது? ஒன்றும் வேண்டாம். ஓ அங்க உட்காந்துருக்கவனை பார்க்கும்போது எனக்கு நம்ம திருட மாதிரி தோணுது. உங்களுடைய கேபினை தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பார்க்குற பார்வையை பார்க்கும்போது அவன் ஒரு மெண்டல் மாதிரி எனக்கு தோணுது. இங்க நகை அடகு வைக்கிறது தவிர வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா என்ன? இல்ல, தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டுதான் நான் கேட்டேன். அதை கேட்கறதுக்காக உங்ககிட்ட இங்க வர சொல்லி யார் சொன்னது? நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அவர் தான் கால் பண்ணாரு. கேஷ் ரெடி ஆகல, வளையல அடகு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இந்தாங்க. இந்த நகையை அடகு வைக்கணும். இதை வச்சுக்கிட்டு ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் அவசரம், சீக்கிரமா கொடுங்க. ஒரிஜினல் நகை தான். அது ஒரிஜினலா இல்ல, நாங்க பாக்குறோம். நீங்க போய் உட்காருங்க. என்னோட பொருள் இங்க இருக்கும்போது நான் ஏன் அங்க போய் உட்காரணும்? உங்க மேல நம்பிக்கை இல்ல. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க உங்க நகையை எடுத்துட்டு போங்க. நாங்க போய் உக்காந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை மாத்தி வச்சுட்டு டூப்ளிகேட்னு சொன்னா நான் என்ன பண்றது? இதுக்கான பதில நான் சொன்ன சரியா இருக்காது. நான் இதை அடகு வைக்கணும், எனக்கு பணம் வேணும். இது முதல்ல தங்கமான நாங்க செக் பண்ணணும். நீங்க அங்க போய் உட்காருங்க. மேடம் தான் சொல்றாங்கல்ல, அங்க போய் உட்காருங்க.
எனக்கு என்னமோ இது கவரிங் நகையா இருக்குமோன்னு தோணுது. இந்த ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? என்ன? ஒன்றும் இல்லை சார். ஒருவேளை நான் சொன்னது மாதிரி அவன் மெண்டல் தானோ? சார் நீங்க முதல்ல போய் செக் பண்ணுங்க. டூப்ளிகேட்டா இருந்தா அந்த ஆள் கையிலே கொடுத்து நீங்க அனுப்பி விட்டுருங்க. டூப்ளிகேட்டா இருந்தா நான் அவனை அனுப்ப மாட்டேன். அவனை கூட்டு போக போலீஸ் தான் வரும். உன்னை தனியா பாக்கணும்னா அதுக்கு நிறைய பேர் ஏமாத்த வேண்டியதா இருக்கு. ஒரு தாலியை வாங்கி என் கழுத்துல கட்டியிருந்தீங்கன்னா யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்க மத்தவங்க முன்னாடி போய் தைரியமா கேட்கலாம் இல்லையா என் பொண்டாட்டி எங்கன்னு? போக மனசே வரலங்க. சூரிய அஸ்தமிக்காம இந்த நாள் இன்னைக்கு இப்படியே இருக்காதான்னு நான் ஆசைப்படுறேன். நான் இங்கிருந்து போனா ஒரு வேளை என்னால திரும்ப இங்க வர முடியாதோன்னு நான் பயப்படுறேன். பாலா, நீ இப்போ நல்லா இருக்கியா? $13,900 இருக்கு. இதுக்கு 20,000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 15,000 தான் கேட்டாரு. வளையல் ஒரிஜினல் தான், தைரியமா கொடுக்கலாம். அவர்கிட்ட சைனை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருங்க. பணம் இப்ப கொடுத்துருவாங்க. அம்மா நீங்க எங்கே ஒர்க் பண்றீங்க? இங்க நகை அடகு வைக்க வர்றவங்க அவங்களோட டீடைல்ஸ் சொல்லணுமா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஏதாவது வேலை பார்க்குறவங்களா இருந்தா சொல்லுவாங்க. அதனால தான் நான் கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ம் வந்து சைன் பண்ணுங்க. போங்க, சைன் பண்ணி பணத்தை வாங்கிக்கங்க. ம். இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. இந்தாங்க. நகையை மூட்டும் போது நீங்க இதை கொண்டு வரணும். நகையை மீட்க வர மாட்டேன். இதுக்கப்புறம் எல்லா நாளும் நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ என் கண் பார்வையிலேயே தான் இருக்கணும். நீ செய்யற இந்த வேலை இருக்க, அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. வேலையை விட்டு அனுப்புற நீ.
ஏய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? பாத்ரூம் டோர்ல மாட்டி வளையல் உடைஞ்சிருச்சு, அதான் மாத்திட்டு இருக்கேங்க. இது கையில இருந்து கழட்ட முடியாதுன்னு சொன்ன வளையல் தானே? இப்ப நான் ஒல்லி ஆயிட்டேங்க, அதான் கழட்டிட்டேன். ஆமா, நீ அந்த அளவுக்கு ஒல்லி ஆயிட்டியா என்ன? ஆமா, இப்ப எதுக்கு இதை வெளியே எடுத்து வைக்கிற? என்னோட சின்ன வளையல் ஒண்ணு இதுல இருந்துச்சு, இதுக்கு பதிலா நான் அதை போட்டுப்பேன்ல. எதுக்காக எல்லாத்தையும் போட்டுக்கிற? சிம்பிளா இருக்க வேண்டியது தானே? அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னங்க, நான் சொன்ன வளையல் இல்லையே. அது எங்க போயிட போகுது? அது இங்க இல்லங்க. வீட்லயே எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்ப. நேத்து ராத்திரி கூட நான் இதுல பார்த்தேன், இதுலதான் இருந்துச்சு. ஒருவேளை ரூம்குள்ள யாராச்சும் வந்துட்டு போனாங்களோ? திருடனுங்க வந்து உன்னுடைய அந்த வளையல மட்டும் தான் எடுத்துட்டு போவாங்களா என்ன? எனக்கு தேவைப்பட்டா நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிப்பேன். வேற யார் வருவாங்க? வேணுமாமா? ஆமாங்க, நான் ட்ரெஸ் துவைக்கலான்னு போனப்போ வேணுமாமா இங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. அப்ப நானும் இங்க தானே இருந்தேன். நீங்க அப்ப பைக்க கழுவிட்டு இருந்தீங்க. நான் உறுதியா சொல்றேங்க, வேணுமாமா தான் எடுத்திருப்பாரு. இங்க பாருங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் எடுத்திருந்தா நம்ம அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா என்ன? அப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆஷா, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? முதல்ல அதை எங்க வச்சேன்னு பொறுமையா யோசிச்சு பாரு. நான் இந்த பாக்ஸ்குள்ள தான் வச்சேன், மத்தவங்க எடுக்காம அது இங்க இருந்து போயிருக்காது. இங்க பாருங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா காணாம போன நகையை விட அதிகமா செலவாகும். அப்புறம் கோர்ட்ல இருந்து நஷ்டஈடு கிடைக்கிறதுக்கு 1 வருஷமாவது கண்டிப்பா ஆகும். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. அது என்னோட 1.5 பவுண்ட் வளையல், அது எனக்கு வேணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. வேணும்னு தான் இதை எடுத்தாரா நான் ரகசியமா விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஐயோ, என்னோட வளையல். டேய், நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுடா. பாலாவுக்கு ஒரு ஷாக்கு கொடுக்கணும்னு நான் நேத்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. பாம் போடுற விஷயத்தை பத்தி தாடா சொன்னேன். அந்த பாமே தான், அதுல ஒரு பாதி தான் இன்னைக்கு வெடிக்க போகுது. டேய், இங்க பாரு, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுடா. ஷாக்கு பாம்புன்னு சொல்லி தேவையில்லாம பயமுறுத்தாத. இப்படி சஸ்பென்ஸா சொல்லும் போது ஒரு சுகமா இருக்கு. அதை கேட்கற எனக்கு எந்த சுகமும் இல்லை. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது தெளிவா சொல்லணும். பாலாவோட விஷயத்துல நீ ஏதோ பெருசா ஆப்ப சொருக போறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னங்கறத மட்டும் எனக்கு சொல்லு. இன்னைக்கு அதுக்கான வேலை முடியட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன். இப்ப அவன் நான் அனுப்புனதை கை நீட்டி வாங்கியிருப்பான். ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு மேடம். நீங்க தான் பாலசுதா வேணுகோப்பனா? ஆமா. என்னங்க, நீங்க இதுல ஒரு சைன் போடுங்க மேடம். நீங்க இந்த வீட்டுக்கு குடி வந்து ஒரு 8 வருஷம் இருக்குல்ல மேடம்? இப்போதான் முறையா ஒரு போஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர மேடம். உங்க ஹஸ்பண்ட் தண்டனை முடிஞ்சு வந்துட்டார்ல? அவர் இங்க இல்லையா மேடம்? அவர் இல்ல, வெளியில போயிருக்காரு. சரி, நான் கிளம்புறேன் மேடம். அந்த அங்கிள் யாருமா? போஸ்ட்மேன். போஸ்ட்மேனா? அப்படின்னா யாரு? நம்ம போற வழியில இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கு வர லெட்டர் கொண்டு போய் கொடுக்கற ஆளு. மத்தவங்களுக்கு எதுக்கு லெட்டரு? என்னம்மா இது? என்னம்மா ஆச்சு? பின்ன எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா.
அம்மா இந்தாங்கம்மா தண்ணி. அம்மா என்னம்மா ஆச்சு? போஸ்ட்மேன் என்ன சொல்லிட்டு போனாருமா? ஏதாச்சும் பிரச்சனையாம்மா? அம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பாலா, பிரீத்தி, நான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உதவி தேவைப்படும் போது எனக்கான உதவி பண்றதுக்கு யாருமே இல்ல. அதனாலதான் கால் பண்றேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அது எப்படி சொல்றது? அத பத்தி போன்ல சொல்லி புரிய வைக்கிறதுக்கான விஷயம் இல்ல பிரீத்தி. உனக்கு சிரமத்தை கொடுக்கறேன்னு தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்ன விஷயம்? நீ முதல்ல இங்க வா. இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா வர பாரு. சரி வரேன். இத பார்த்துதான் இவ்வளவு உடைஞ்சு போயிருக்கியா என்ன? நான் என்ன நினைச்சேன்னா அகிலாக்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு. வேணுகோபால் சைட்ல இருந்து இப்படி ஒரு லெட்டர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரீத்தி. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வேணுகோபன் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அனுப்பின வக்கீல் நோட்டீஸ். அவன் தான் வேணும்னு கேக்குறான்ல, நீ கொடுத்துரு. டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஜாயிண்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு நீ ஒத்துக்கோ. உனக்கு இப்படிப்பட்ட புருஷன் வேணுமா சொல்லு? டிவோர்ஸ்னு சொல்லும்போது அந்த ஆள் ஆசைப்படுற முக்கியமான விஷயம் குழந்தைங்களை கொடுக்கணும்னு சொல்லிதானே. நீ சரியில்லாத பொண்ணா, அதனால அவனுக்கு குழந்தை வேணுமாமா. அதானே சொல்றான். குழந்தைங்களை கொடுக்க முடியாது, பிரச்சனை ஓவர்ல. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காம வேணுகோபால் இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்ப மாட்டாரு பிரீத்தி. இது ஒரு வக்கீல் நோட்டீஸ் தானே. இந்த விஷயத்தை யார் வேணும்னாலும் ஈஸியா பண்ணலாம். இதுக்காக நீ டென்ஷன் ஆகாத. குழந்தைங்க யார் கூட இருக்கணுங்கிறத முடிவு பண்றது கோர்ட் தான். குழந்தைங்க என்ன விட்டு போயிட்டாங்கன்னா நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? ஏன் இப்படி நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? வேணுகோபன் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் நஷ்ட ஈடு கொடுத்தாலும் கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது குழந்தைங்களோட முடிவு தான் முக்கியம். அவங்க அப்பா கூட போறேன்னு சொல்லுவாங்களா? நேத்து வந்த ஒரு ஆளை அவங்களோட அப்பான அவங்களால ஏத்துக்க கூட முடியல. இதெல்லாம் நடக்காது. அவங்க கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டாங்க பாலா. அந்த ஆளு எந்த வகையில முயற்சி பண்ணுவான்னு சொல்ல முடியாது. குறுக்கு வழி மூலமா அவன் உன்கிட்ட இருந்து விவாகரத்தை ஈஸியா கூட வாங்கிடலாம். ஆனா குழந்தைங்கள முடியாது. எக்காரணத்தை கொண்டோ ஒரு கிரிமினல் குற்றத்துக்காக, ஒரு கொலை கேஸுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவரை நம்பி குழந்தைங்கள அனுப்ப மாட்டாங்க. நீ பயப்படாத பாலா. இப்படி ஒரு நோட்டீஸ் உனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்க. ஒருவேளை அந்த ஆளு கோர்ட்ல கேஸ் போட்டானா அதுக்கப்புறம் பார்த்துப்போ. நீ தைரியமா இரு. உன்கிட்ட இருந்து குழந்தைங்களை பறிச்சுட்டு போறதுக்கு வேணுகோபன் மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. அவங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்பாங்க. வேணும் உனக்கு ஏதாவது மண்டை கண்ட குழம்பி போச்சாடா? டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ், அதுவும் அவகிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ். அற்புதம். அவ வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாள். ஆமா, நீ அனுப்புன டைவர்ஸ் பேப்பர் அவ கையில கிடைச்ச உடனே அவளோட பசங்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பாயசம் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. டேய் இங்க பாரு, நீ டைவர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்குவான். என்னோட எண்ணம் அது மட்டும் இல்லைல்ல. குழந்தைங்களை என்கிட்ட கொடுக்கணும்னு நான் அதுல முக்கியமா சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க உங்ககிட்ட வந்து எப்படி நீ வளர்ப்ப? ஒருவேளை நீ வேற கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா உன் கேரக்டர் தெரிஞ்சவங்க யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க போறா? இனி எந்த பொண்ணு என் வாழ்க்கையில வர வேண்டாம்.
ஐயோ நீ வேண்டாம்னால சொல்லாத, உனக்கு யாரும் தரமாட்டாங்க. கொலகார பையன், 2 குழந்தைங்களோட அப்பா, இதுதான்டா உன்னோட அடையாளமே. ச்சே, நீ என்னோட தம்பி அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. டேய், நீ இப்படி ஒரு கோழையா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இங்க பாரு, நீ குழந்தைங்க வேணும்னு சொன்ன உடனே கோர்ட்டும் கூட அனுப்பி வச்சிருவாங்களே என்ன? அவளோட நடத்த சரியில்லைன்னு கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். அப்படி இருக்கிறவளோட குழந்தைங்க வளர்ந்தாங்கன்னா அதுவும் வழி தவறி போகும்னு வக்கீல் வாதிடுவாரு. உனக்கு நல்ல குணம் இருக்கிறதுனால குழந்தைங்க வழி தவறி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற. வாழ்றதுக்கு வழி இல்லாம தான் போயிடுவாங்க. நடத்த சரியில்லாத ஒருத்தி கூட கோர்ட் கண்டிப்பா என் குழந்தைங்களை அனுப்பாது. அப்படின்னா உனக்கு ஒரு குழந்தை மட்டும் போதுமா? எனக்கு இப்ப ஒரு குழந்தை கூட வேண்டாம். அப்புறம் எதுக்காக நீ இப்ப இந்த டைவர்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு பாலா தான் வேணும். நான் சொல்றதை கேட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கிற பாலா தான் வேணும். குழந்தைங்க நம்மளை விட்டு போயிடுன்னு தோணுச்சுன்னா அவ எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாராயிடுவான். அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு கேஸ போட்டிருக்கேன். ஐயோ, உனக்கு மட்டும் எப்பறா இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது? பாலா என்ன அவமானப்படுத்துறா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்ச உடனே அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் குழந்தைங்களை எப்படி அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு எனக்கு யோசனை வர ஆரம்பிச்சது. வக்கீல போய் பார்த்தப்போ நடத்த சரியில்லாத ஒரு பொம்பளை கிட்ட இருந்து குழந்தைங்களை ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். இந்த விளையாட்டால பாலாவை ஈஸியா வீழ்த்திடலாம். ஆனா இந்த கேஸ் நடத்துறதுக்கு காசு வேணுமே. அது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்குவேன். கோர்ட்ல இருந்து எனக்கு சாதகமா தீர்ப்பு வரும் அப்படின்னு பாலாவுக்கு தோணணும். அப்பதான் அவ காம்ப்ரமைஸுக்கு தயாரா இருப்பா. அப்போ நீ அவன் முன்னாடி என்ன டிமாண்ட் வைக்க போற? என்ன அவ முழுசா ஏத்துக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டுக்கு அவ வந்து வாழணும். இவ்வளவுதானா? இதுதான் என்னோட முதல் டிமாண்ட். இப்ப பாத்துட்டு இருக்கிற வேலையையும் டியூஷனையும் தூக்கி போடணும். வேணுகோபாலோட மனைவியா எனக்காக மட்டும்தான் அவ வாழணும். சரி, ஆனா எப்படி நீ அவளை வாழ வைப்ப? அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா போதும் இல்லையா? அதுக்கான வேலையை நான் தேடிக்கிறேன். என்னோட இந்த 2 நிபந்தனைகளை பாலா ஏத்துக்கிட்டா நான் கேஸ வாபஸ் வாங்கிடுவேன். அவ குழந்தைங்களும் அவளை விட்டு போக மாட்டாங்க. என் மேல் இருக்கிற கோவத்துல அவ கேஸ ஃபேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான்னா அப்புறம் நஷ்டம் பாலாக்கு தான். இதயத்தால இல்ல, என் மூளையை பயன்படுத்தி தான் அவளை வீழ்த்த போறேன். இந்த வலையில கண்டிப்பா மாட்டுவான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.